மலை மலை வர வேண்டும். மக்கள் செழிக்க. அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாடு செழிக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேஜா பர்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை ஒன்றில் காவிரி நீர் உள்ளிட்ட தமிழகத்தின் உரிமைகளை தனது கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு விட்டு கொடுத்து கொண்டிருக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேரள மாநிலத்தின் எல்லையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை கேரள கம்யூனிஸ்ட் அரசின் குப்பை கிடங்காக மாற்றவும் அனுமதி கொடுத்திருக்கிறார். கேரள மாநிலத்தின் கம்யூனிஸ்ட் அரசுடன் திமுக அரசு உறவாடி கொண்டிருக்கும் அதே வேளையில் கேரள மாநிலத்தின் பயோமெடிக்கல், பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகளின் குப்பை கிடங்காக நமது தென் மாவட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. தினம் தினம் லாரிகளிலிருந்து கொண்டு வந்து கொட்டப்படும் இந்த கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய சோதனை சாவடிகள் வெறும் வசூல் மையங்களாக மாற்றப்பட்டுவிட்டன. ஒருபுறம் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து கேரள மாநிலத்திற்கு சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை கண்டும் காணாதும் போல இருக்கும் திமுக அரசு, மறுபுறம் தமிழகத்தை குப்பை கொட்டும் இடமாக பயன்படுத்தி கொள்ள சுதந்திரமாக அனுமதி அளித்துள்ளது. அதிகாரிகளிடமும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் பலமுறை புகார் அளித்தும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. முழுக்க திமுக அரசுக்கு தெரிந்தே இவை நடைபெறுகின்றன. உடனடியாக கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இனியும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் வரும் 2025 ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த உயிரியல், மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரள மாநிலத்தில் கொண்டு கொட்டுவேன். முதல் லாரியில் நானும் செல்வேன் என்பதை திமுக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்.